ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் லஞ்ச் ரெசிபி தாங்க. அதுக்கு வந்து இன்றைக்கி நான் வந்து கோவக்காய் வச்சு ரெசிபி பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் கோவக்காயை ரவுண்டாக நான் கழுவிட்டு நல்லா ரவுண்டாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தின்னாவும் இல்லாமல் மீடியமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு வந்து கொஞ்சம் வெங்காயம் நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ஞ்சதும் கொஞ்சமாக சோம்பு போட்டுட்டு பெரிய வெங்காயம் போட்டு அதை நல்லா வதக்கிடணும். பெரிய வெங்காயத்தை எவ்வளோக்கு நம்ம நல்லா வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த கோவக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கிறோம். இது சட்டுன்னு செய்கிற ரெசிபி தாங்க இது. கோவக்காய்னா அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம கோவக்காயை கொஞ்சம் பொறுமையாக எண்ணெயிலே கொஞ்சம் வேக வைக்கணும். அதே மாதிரி மசாலா போட்டு நம்ம நல்லா வேக வச்சு எடுக்கணும். நல்லா மொறுமொறுன்னு வர அளவுக்கு நம்ம அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம செஞ்சோம் அப்படின்னா தான் அது அது நல்லா டேஸ்ட்டும் நம்மளுக்கு மெதுவாக வெந்து வரையில் நல்லாயிருக்கும். அதனால் நான் இப்போ வந்து எண்ணெயிலே நல்லா கோவக்காயை நான் நல்லா வதக்கிறேன். இப்போ வதங்கி கொஞ்சம் நல்லா பாதி அளவு இது வெந்ததுக்கப்புறம் இதில் வந்து நான் வந்து மசாலாலாம் 1 by 1 மசாலா சேர்த்துக்க போகிறேன். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் வந்து நம்ம தேவையான மசாலா சேர்த்துக்கிறோம். அதே மாதிரி கோவக்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இதில் நிறைய சத்து இருக்குது. அதே மாதிரி இது சுகருக்கு, ப்ரெஷருக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் கோவக்காயெல்லாம் கிடைக்கும்போது வாரத்தில் ஒரு நாளோ இல்லை மாதத்துக்கு 2 தரம் 3 தரமாவது வாங்கி சாப்பிட முயற்சி பண்ணுங்கள். இதில் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 1.25 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம அப்படியே வேக விட்டுறணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்போ இது இன்னும் கொஞ்சம் வெந்து நம்மளுக்கு சுருங்கி வரும். அப்போ தான் நம்ம உப்பு சேர்க்கணும். இப்போ நம்ம பார்க்கும்போது குவான்டிட்டி கூட தெரியும். இந்த நேரம் உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா அப்புறம் அது வந்து உப்பு கூடி போயிடும். அதனால இந்த மசாலா சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கணும். எண்ணெய் தேவைப்பட்டுச்சுன்னா 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் நம்ம எண்ணெய் கூட நம்ம சேர்த்துக்கலாம். எனக்கு எண்ணெய் கரெக்டாக இருக்குது. நான் எதுவும் சேர்க்கலை. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் பொறுமையாக நம்ம இதை வந்து வதக்கி விட்டுக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பொறுமையாக இதை வதக்கணும்னா அது பாட்டுக்கு வெந்து வந்துடும். மூடி வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். மூடி இல்லாமையுமே நம்ம ஓப்பன்லேயே வச்சு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் லேட் ஆகும். அந்த நேரம் நம்ம வந்து மற்ற வேலை பார்க்கும்போது இதை வந்து பக்கத்து அடுப்பில் போட்டுட்டு நம்ம அடுத்து நான் இன்றைக்கி சாம்பார் வச்சுருக்கேன். புடலங்காய் வந்து பொரியல் செஞ்சுருக்கேன். அதோடு சேர்த்து நான் கோவக்காயும் செய்கிறதுனால இதை வந்து நான் சின்ன அடுப்பில் போட்டு அது பாட்டுக்கு கொஞ்சம் நேரம் வேகட்டும்னு நான் விட்டுட்டேன். அந்த மாதிரி தான் நம்ம விட்டுட்டு நல்லா பொறுமையாக அடுப்பை மீடியம் ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் வச்சு செய்யும்போது தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிட்டேன். பவுடர் சால்ட்டு தான் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து கடைசியில் இறக்க போயில நம்ம இதில் வந்து கருவேப்பிலை தூவிட்டு நம்ம இறக்கிக்கலாங்க. அவ்வளோதாங்க. இந்த இடத்துல உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு பத்தலைன்னா உப்பு போட்டுட்டு கடைசியில் கருவேப்பிலை சேர்த்துட்டு இறக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு தாளிக்கும் போதே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம கடைசிலையும் சேர்த்துக்கலாம். அது ஒவ்வொரு சாய்ஸ் தான். நான் இப்போ இந்த இடத்துல வந்து நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வேறு ஒரு பவுலில் மாற்றி வைக்க போகிறோம். அவ்வளோதாங்க. இன்றைக்கி சாம்பாருக்கு தான் கோவக்காய் நான் ரெசிபி செஞ்சுருக்கேன். சாம்பார் வந்து இன்றைக்கி அவரைக்காய் வச்சு சாம்பார் செஞ்சுருக்கோம். இதே மாதிரி இதே குவான்டிட்டியில் நீங்கள் மிளகாத்தூள் எல்லாமே போட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது சட்டுன்னு செய்கிறது தான். ஒன்றும் நம்மளுக்கு வேலை ரொம்ப இல்லை. கொஞ்சம் அடுப்பில் மட்டும் கொஞ்சம் நேரம் நம்ம பொறுமையாக செய்யணும். செஞ்சோம்னா நல்லா டேஸ்ட்டு தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசத்தை கூட நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.